ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம தாய்ப்பால் தாயோட குழந்த பிறந்த உடனே நாம் சீம்பால் கொடுப்போம். அதோட அருமை பெருமை என்னங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் மாடு கன்று போட்டோன்னே கிடைக்கக்கூடிய முதல் சீம்பாலை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம வரலாம். அதாவது மாடு கன்று போட்டோன்னே வரக்கூடிய சீம்பால் அதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. நம்ம நார்மலாகவே நாம் என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு சில தாய்மார்களுக்கு பால் இருக்காமல் இருக்கப்ப நாம் என்ன பண்ணுவோம், பால் பத்தலைன்னு சொல்லிட்டு நாம் மாட்டுப்பால் தான் அதிகம் கொடுக்குறோம். அப்படி இருக்கப்ப குழந்தைக்கு நல்ல சத்து வேணும், பசி கட்டணுங்கிறதுக்காக மாட்டுப்பால் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் மாட்டோட கன்று போட்டோடனே முதல்ல கிடைக்கக்கூடிய சீம்பாலில் அந்த அளவுக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது இப்போ வில்லேஜிலலாம் பார்த்திங்கன்னா மாடு அதிகம் வச்சுருப்பாங்க. அப்போ சீம்பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பால் வாங்குகிற இடத்துல நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. மாடு எதுவும் சினையாக இருந்து கன்று போட்டுச்சுன்னா சீம்பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கன்று போட்டுச்சுன்னா உங்களுக்கு பால் கறந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அதை நல்லா காய்ச்சி கடம்புங்கிற பேரில் நாம் சாப்பிடுவோம். அது குழந்தைங்கன்னா மெயினாக கடம்புனா நல்லா சாப்பிடுவாங்க. அதை நல்லா காய வச்சு சுண்டை வச்சு சக்கரை போட்டு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பால் குடிக்கிறது எப்படி கால்சியம் சத்து அதிகம் வேணுங்கிறதுக்காக பால் அதிகமாக நாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் மாட்டோட சீம்பாலும் அந்த அளவுக்கு தாய்ப்பாலுக்கு ஈடு எப்படி வருதோ அதே மாதிரி தான் மாடு முதல்ல கன்று போட்டோன்னே கிடைக்கக்கூடிய சீம்பாலும் நம்ம தாய்ப்பாலுக்கு சமந்தான். அதனால் நீங்கள் பால் வாங்குகிற இடத்துல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிடச்சிச்சின்னா அதை வாங்கி, ஏன்னா சீம்பால் அடிக்கடி கிடைக்காது. மாடு கன்று போட்டு ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே தான் அந்த சீம்பால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய சீம்பாலை வாங்கி குழந்தைங்களுக்கு காய்ச்சி கடம்புன்னு சொல்கிறதில்ல கொடுங்க. சரிங்களா? ஏன்னா அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அது அடிக்கடி கிடைக்கக்கூடிய பொருளும் இல்லை. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் பால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பாலில் எந்த சத்தும் இருக்காது. அது மாதிரி தான் இந்த சீம்பாலும் மாட்டோட சீம்பால் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்கிறப்ப அதை வாங்கி நாம் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இனிமே சீம்பால் கிடச்சிச்சின்னா வாங்கி காய்ச்சி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அதில் கால்சியம் சத்து புரத சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் கிடைக்கிற டயத்தில் நீங்கள் ஒரு இடம்னு கிடையாது, 2-3 இடத்துல சொல்லி வச்சுருங்க. சொல்லி வச்சுட்டு கிடச்சிச்சின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? நிறைய பேர் இப்போ வில்லேஜில் இந்த மாதிரி சீம்பால் கிடைக்கிறதுக்கு டவுனில் இந்த மாதிரி சீம்பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும்
வில்லேஜில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சிட்டியில் இருப்பீங்க. சிட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு வில்லேஜில் இருக்கிறவங்க காண்டாக்ட் யாரோட காண்டாக்டாவது இருந்துச்சுன்னா அவங்க மாடெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து இந்த தகவலை கொடுத்து சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க மாடு கன்று போடுறப்ப அந்த பால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி தகவல் கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாட்டோட சீம்பால் கிடைக்கிற டயத்தில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு இது சீம்பால் கடம்பு எப்படா காய்ச்சறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலையெல்லாம் கிடையாது. அடுப்பில் தண்ணி ஊற்றக்கூடாது. அதை வாங்கிட்டு வர்ற பாலை அப்படியே ஊற்றி நல்லா ரொம்ப அனலும் வைக்கக்கூடாது. அனல் வச்சோம்னா பால் அடி பிடிச்சி போயிடும். அதனால் அனல் கம்மியாக வச்சு ஒரு கிண்டு நல்லா பொங்கி வெளியில் வராத அளவுக்கு ஒரு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில கிண்டி விட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காது. அப்போ வந்து அந்த பால் வந்து சுண்டி அப்படியே திரிஞ்சு இது கடம்பாக நம்மளுக்கு கிடைக்கும். கிடச்சிச்சின்னா அதை வந்துட்டு நீங்கள் சர்க்கரை போட வேணாம். சர்க்கரை வேணாம். வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, சரிங்களா? அதனால் இப்போ எப்பப்போ உங்களுக்கு சீம்பால் கிடைக்குதோ, மாட்டோட சீம்பால் கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சரிங்களா? நான் சொன்னது என்னென்னா தாய்ப்பாலுக்கு ஈடாக வரக்கூடியதும் சீம்பால் தான். அப்போ தாய்ப்பாலில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அந்த அளவுக்கு சத்து மாட்டோட சீம்பால்லையும் இருக்குது. அதனால் பால் எப்போ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி உங்கள் குழந்தைய நல்ல ஆரோக்கியமான குழந்தையா வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் என்னோடய வீடியோ பாருங்கள். அடுத்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.